எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வாழை இலையில் ஒரு அடை மாதிரி சுட்டு பார்க்கலாங்க. இது ஒரு இனிப்புங்க. வாழை இலையில் ஒரு இனிப்பு செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு அரிசி வந்து 3-4 மணி நேரம் இது ஊறிட்டு இருக்குதுங்க. இட்லி அரிசி எடுத்துருக்குறேங்க. பச்சரிசி கூட நம்ம எடுத்துக்கலாங்க. நான் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு டம்ளரு நல்லா 3 தடவை அலசிட்டு எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. இதை இப்போ அரிச்சிட்டு ஜாரில் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நைஸாக எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துட்டேங்க. இது இட்லி மாவு பதத்தில் இருக்குதுங்க. ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் திப்பியாக குருணையாக இல்லாமல் இருக்குதுங்க. இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு மாவு இப்படி இருந்தால் சரியாக இருக்குங்க. இட்லி மாவோட கொஞ்சம் சேர்த்து கெட்டியாக இருந்தால் சரியாக இருக்குங்க. இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. கொழுக்கட்டை மாவில் நம்ம உப்பு சேர்த்திக்கிற மாதிரி ஒரு 5-6 கல் உப்பு மட்டும் போட்டு இதில் அரைச்சி எடுத்துருக்குறேங்க. மாவில் வெறும் அரிசி மாவு இட்லி மாவு பதத்தில் இருக்குதுங்க. வாழை இலை இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. எந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த தடுக்கு இலைன்னு வாங்கல அந்த மாதிரிங்க. குட்டி இலை பாருங்கள், இந்த சைஸ் எடுத்துக்கலாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல இலையாக இருக்குங்க, கிழியாமல். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாங்க. இதை நல்லா அப்பி பூசி விட்டுறலாங்க. வாழை இலையில் நல்லா தோசை மாதிரி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தாக்கா இதில் சர்க்கரை போடுறதுனால அது சரியாக போயிடுங்க வெந்தாக்க. இல்லைன்னா தண்ணி வந்து தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தொரன்னு சர்க்கரையிலையும் இருக்கிற தண்ணிக்கு ரொம்ப இதாக நீத்து வெளியில் வந்துடுங்க. செல்லு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு என்னால் ஒத்த கையில் செய்ய முடியல. இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. தோசை மாவு பத மாதிரி. இப்போது தேய்ச்சி விட்டாச்சுங்க. தோசை மாதிரி இப்போ தேய்ச்சாச்சுங்க. இதுக்கு மேலே தேங்காய் பூ கொஞ்சம் தூவிக்கலாங்க. தேங்காய் துருவல் மேலே எல்லாம் படுற மாதிரி தேங்காய் துருவல் தூவிக்கலாங்க. மாவில் அரிசியில் 5-6 ஏலக்காய் போட்டு ஆட்டியிருக்கிறேங்க. அந்த வீடியோ விடுபட்டுடுச்சிங்க. அரிசி கூடையே ஏலக்காய் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இதில் ஏலக்காய் தூள் மேலே தூவிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் ஏலக்காய் தூள் தூவி காட்டுறேங்க. இப்படி ஏலக்காய் தூள் கூட தூவிக்கலாங்க. அரிசியில் கூட ஏலக்காய் போட்டு ஆட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஏலக்காய் தூள் தூவிட்டு பாருங்கள். சர்க்கரை இல்லைனாக்கா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட சர்க்கரை தான் இருக்குது, நான் இதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது மேலே தூவிக்கலாங்க. இது இனிப்பு எவ்வளோ தேவையோ 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ இதுக்கு மட்டும் எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுதோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துறேங்க. இதில் 3 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க. நெய் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது மேலே தூவிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா கூட போதுங்க. ஆனால் நெய் தான் போடணுங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் இப்போ போடுறேன் இதில். இதை இப்போ இப்படியே மடித்து எடுத்துடலாங்க. மடிச்சுட்டு 2 கையில் எடுத்து இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க. இப்போ இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ இது நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. இலையை பாருங்கள், மடிச்சுட்டு உள்ளார வச்சுருக்குறேங்க. இலை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு இலை மட்டும் வச்சுருக்குறேங்க. அடிப்பக்கம் கீழே வச்சுட்டு மேல் பக்கத்தை இப்படி மடித்து வச்சிடலாங்க. அப்போ தான் படிமானமாக இருக்குங்க.
இல்லைனாக்கா மேலே தூக்கிக்குங்க. இப்போ இது வேகட்டுங்க. ஒரு தட்டுலேயும் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இதையே குட்டியாக வெட்டி கூட இல்லை ரவுண்டாக வெட்டி கூட வட்டமாக கூட வெட்டிட்டு அதில் கொழுக்கட்டை மாதிரி கூட நம்ம தேய்ச்சி விட்டுட்டு கூட இந்த மாதிரி வைக்கலாங்க. நான் இலை பெருசாகவே வச்சுருக்கிறேன். இப்போது 2வது தட்டு 3வது தட்டுன்னு ஒன்று ஒன்றா வச்சுட்டு நம்ம மூடி போடலாங்க. ஒரு 20 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், சின்ன இலையாக இருந்தாலும் சரி கிழிஞ்ச இலையாக இருந்தாலும் சரிங்க. இந்த இலை பாருங்கள், சின்ன சின்ன இலையாக இருந்ததுங்க, கிழிஞ்சும் இருந்தது. அந்த கிழிஞ்ச பக்கத்தில் இன்னொரு இலையை வச்சு ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ ஊற்றிருக்கிறேங்க. பெருசாக ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து மடிச்சுட்டு அதே மாதிரியே வச்சிடலாங்க. இதையும் எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. இன்னொரு தட்டுலையும் ஊற்றலாங்க. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா அடுப்பில் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு எடுத்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த மாதிரி இருக்குங்க. இனிப்பு சர்க்கரை கொழுக்கட்டை, அரிசி சர்க்கரை கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.